வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெஸ்டாரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியோர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்து சங்கீதா ரெஸ்டாரண்ட்டு. அது எங்கே இருக்குன்னா மலேசியா கோலாலம்பூர் லெபோங்பாங்கில் இருக்குது. இதோட இன்னொரு பிரான்ச் வந்து மஜித் இந்தியாவில் இருக்குது. ஒரு நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடணுன்னா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இங்கே வரலாம். அது உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். உள்ள போலாம். ஓகே, உள்ள பாத்தீங்களா ஆம்பியன்ஸ்லாம் நீட்டா இருக்கும். நல்ல நீட்டா ரெஸ்டாரண்ட் வந்து நீட்டா வச்சிருப்பாங்க. இதோட மெனுலாம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அதுல அப்படியே அதோட ப்ரைஸும் இருக்கும் மெனுலயே. நீங்க பார்த்துட்டே வாங்க. இங்க வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதெல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்னாலும் நமக்கு ஸ்வீட்ஸ் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸ்வீட்ஸுமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேவரிஸ், மிச்சர், முறுக்கு, காரா பூந்தி எல்லாமே இருக்கு. இதோட மினியேச்சர் வெர்ஷன். மெனு பார்த்தீங்களா? மெனுவில் வந்து அப்படியே ப்ரைஸும் இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்கன்னு. எல்லாமே வெஜிடேரியன் தான். இதெல்லாம் ஸ்டார்டர்ஸ் ஓடுது. அந்த டேயோட ஸ்டார்டர்ஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி மெனு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா சோலா பட்டூரா. அதுக்கான கிரேவி வந்து சன்னா கிரேவி தருவாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இது கோம்போ மீல். இந்த கோம்போ மீலில் வந்து பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாப்பாக்காக வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஆக்சுவலாக பன்னீர் ஃப்ரைட் ரைஸு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. காரமே இல்லை. குழந்தைங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாஸ் தான் கொடுக்குறாங்க. கிரேவி எதுவும் தர்றதில்ல. கிரேவி வேணால் நம்ம தனியாக தான் ஆர்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணது சிஸ்வான் ஃப்ரைட் ரைஸு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ரைத்தா தராங்க. இதுவுமே நீங்கள் கிரேவி வேணால் தனியாக தான் ஆர்டர் பண்ணிக்கணும். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு மைல்டான காரத்தோட, ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ண 4 ஃபுட்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட் வச்சுருக்காங்க வெஜிடேரியன்லேயே. வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்வேன் நான். இங்கே டிஃபன் ஐட்டம் மட்டும் இல்லைங்க, மீல்ஸுமே மத்தியானம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். மீல்ஸில் வந்து நிறைய வெரைட்டி கொடுப்பாங்க. சாம்பாராக இருக்கட்டும், பொரியல் 2-3 வெரைட்டி கொடுப்பாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும் மீல்ஸ்லேயுமே. அது மாதிரி வந்து வெஜிடபிள் பிரியாணி, மசாலா பரோட்டா, சில்லி பரோட்டான்னு எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ற அளவில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 மோர் சோலா பட்டூரா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் பாப்பாக்காக. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மசாலா டீ, காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், கோல்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். ஒரு ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. நான் காஃபி சாப்பிட மாட்டேன், என் வீட்டுக்காரர் தான் சாப்பிடுவாரு. காஃபி எப்படி இருந்ததுன்னு இப்போ குடிச்சு பார்த்துட்டு என் வீட்டுக்கார் சொல்லுவார். ரிவ்யூ நீங்களே கேளுங்க. காஃபி சூப்பர். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக போய் இங்கே சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஊர்லேருந்து வர்றவங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் சீரீஸில் வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு டாட்டா, பை பாய்.